இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானும் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு உன் கூட பழைய மாதிரி சகஜமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உனக்கு அந்த எண்ணம் இல்லைன்னு நல்லா தெரியுது. இப்ப உனக்கு என்ன விட இங்கிருந்தோ வந்தவங்க எல்லாம் முக்கியமா போயிட்டாங்க. இதுல நான் நல்லா இருக்கணும்னு இந்த கயிறை வேற கட்டியிருக்க. இதெல்லாம் வெளி உலகத்துக்காக தான் நீ பண்றேன்னு தெளிவா தெரியுது ஜானகி. இத கட்டும் போது நான் உன்கிட்ட என்ன சொன்னேங்கிறத நீ மறந்துட்டியா? இனிமே உன் தங்கச்சி பொண்ண பத்தியோ அந்த கதிரவனை பத்தியோ என்கிட்ட எதுவும் பேசாத. அவனை நல்லவன்னு சொல்லி அவனுக்காக வாதம் பண்ணக்கூடாது. அந்த கதிரோட நல்லது கெட்டது எதுக்கும் நீ போகக்கூடாது. அதுக்கு நீ சரின்னு சொன்னா இந்த கயிறை நான் கட்டிக்கிறேன். ஆனா நான் அவ்வளவு சொல்லியும் திரும்ப அந்த கதிர்க்காக நீ போயிட்டு வந்திருக்க. நமக்குள்ள விழுந்த இந்த விரிசல் கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்க போகுதுன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் சொன்ன வார்த்தைக்கே நீ மதிப்பு கொடுக்கல. அப்ப இந்த கயிறுக்கு மட்டும் என்ன மதிப்பு இருக்கு? வேண்டாம் மச்சான், கழட்டாதீங்க. வேண்டாம், கழட்டாதீங்க. வேண்டாம். ஐயோ, இவ்வளவு பெரிய முடிவு எடுக்காதீங்க. இனி நான் முடிவு எடுக்க என்ன இருக்கு? ஒன்னா புருஷனாங்கிற கேள்வியில நீ நான் உனக்கு முக்கியம் இல்லைன்னு முடிவு எடுத்துட்டியே. ரகு, வேண்டாம்ப்பா. அது உனக்காக வேண்டிக்கிட்டு கட்டினது. மனசுல எந்தவித மரியாதையும் மதிப்பு இல்லாம கட்டின இந்த கயிறுக்கு எந்தவித சக்தியும் இருக்க போறதில்லமா. என்னைக்கு என் வார்த்தையை மீறி நீ போனியோ அன்னைக்கே நீ கட்டின கயிறுக்கும் எனக்கும் எந்த மரியாதையும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. நீ கடமைக்காக கூட என் மனைவியா இருக்க வேண்டாம்.